மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய சாலை பாதுகாப்பு மாதமாக வந்து இந்திய அரசாங்கம் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. இதோட முக்கிய நோக்கம் பார்த்தீங்கன்னா சாலை விபத்துகளை வந்து குறைக்கணும், பொதுமக்கள் மத்தியிலையும் மாணவர்கள் மத்தியிலும் சம்பந்தமா வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருடமும் வந்து பார்த்தீங்கன்னா சாலை பாதுகாப்பு மாதம் வந்து நடைபெற்று வருகிறது. அதை ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா சுஸ்லான் காற்றாலை நிறுவனம், ரோட்டரி கிளப் மற்றும் காவல்துறையோடு இணைந்து இந்த பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி வந்து நீங்க வந்து தேவருள்ள பகுதியில் நம்ம வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை துவங்கி வைக்கிறதுக்காக நம்முடைய மாணவர் காவல் நிலையத்துடைய ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் சார் வந்திருக்காங்க. அவங்கள வந்து நம்ம எல்லாரும் சார்பாக வந்து வரவேற்கலாம். அடுத்து வந்து தேவர்களுடைய காவல்துறையினுடைய சப் இன்ஸ்பெக்டர் சார் வந்திருக்காங்க. அவங்களையும் நம்ம வந்து வரவேற்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஎன்னு சொல்லுவாங்க, வட்டார போக்குவரத்து இது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவில் வந்து இந்த டிராஃபிக்காக வந்து ஒரு கமிட்டி வச்சிருக்காங்க. அந்த கமிட்டியினுடைய உறுப்பினர் ரொட்டேரியன் நைனா முகமது வந்திருக்காங்க. அப்புறம் வந்து டிராஃபிக்கினுடைய சீஃப் வார்டன் ரொட்டேரியன் ஜெயிலானி சார் வந்திருக்காங்க. அவங்களையும் வரவேற்கிறோம். அடுத்து சுஸ்லான் காற்றாலையினுடைய இந்த பகுதியுடைய பொறுப்பாளர் திரு ராஜேந்திரன் சார் வந்திருக்காங்க. அடுத்து சுஸ்லான் காற்றாலையை சேர்ந்த திரு மைக்கேல் சார் வந்திருக்காங்க. அவர் வந்து மாநில அளவில் ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. அது போக பாதுகாப்பு அதிகாரி மற்றும் பல்வேறு துறையை சார்ந்த எங்களுடைய சுஸ்லான் ஊழியர்கள் வந்திருக்கிறாங்க. அடுத்து வந்து இந்த நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சங்கரி மெட்ரிகுலேஷன் பள்ளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள், அவங்களையும் வந்து வருக வரவேற்று இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம வந்து துவங்குறோம். நம்முடைய காவல்துறை ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் சார் அவர்கள் வந்து இந்த சாலை பாதுகாப்பு பற்றி முக்கியத்துவத்தை பற்றி விளக்கி பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இனிய மாலை வேளையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எங்கள் காவல்துறையின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் ஈவினிங் டு ஆல். இந்த சாலை பாதுகாப்பு, நமக்கு அந்த ரோடு ஆக்சிடென்ட் அப்படின்றது சாலை விபத்து ஒவ்வொரு ஆண்டும் அதிகப்படுத்திக்கிட்டே போயிருக்கு. அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமிட்டிலாம் போட்டு இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு வந்து எல்லோருக்குமே ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு காவல்துறை சார்பில் பள்ளிகளில் கூட பொது இடங்களில் பள்ளிகள் எல்லாம் நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்றைய தினம் சுஸ்லான் காற்றாலை நிறுவன சார்பில் இப்படி ஒரு ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுல சாலை விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட அனைத்து துறையை சார்ந்தவர்களும் இந்த குழுவில் கலந்திருக்க இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்திருக்கிறார்கள். பொதுவாகவே நம்ம சாலை ஒவ்வொரு ஆண்டும் மேம்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் வாகனங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதுக்கு இணையாக வாகன விபத்துக்களும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. நம்ம கிட்ட விழிப்புணர்வு இல்லாத சூழ்நிலையில இந்த விபத்துக்களை வந்து தடுக்க முடியாது. முதல்ல நமக்கு ஓட்டுநர்களுக்கும் பாதசாரிகளுக்கும் சாலையில் பயணம் செய்யக்கூடிய அனைவருக்கும் இந்த விழிப்புணர்வு கட்டாயம் இருக்கணும். அதுவும் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களாகிய உங்களுக்கு அது அவசியம். நிறைய வந்து சட்டங்கள்லாம் வந்து மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. அது உங்களுக்கு ஏற்கனவே பள்ளிக்கூடத்தில் வந்து காவல்துறை சார்பில் தெரியப்படுத்தியிருப்பாங்க. சாலை விபத்துகள் தொடர்பான நிறைய அமெண்ட்மெண்ட் வந்திருக்குது. அமெண்ட்மெண்ட்னா சட்டத்தை மாற்றி அமைப்பது. 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய யாரும் என்ன பண்ணக்கூடாது, வாகனம் ஓட்டக்கூடாது. 18 வயசுக்கு கீழே. 18 வயசுக்கு ஓட்டலாமா மேல இருந்தால்? 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்களும் வாகனம் ஓட்டலாம். ஓட்டுநர் உரிமம் பெற்ற பின்பு வாகனம் ஓட்டலாம்.
அப்போ 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள், பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் இல்லாத சமயத்துல வாகனம் ஓட்டுவது சட்டப்படி குற்றம். இப்ப அந்த சட்டப்படி குற்றம் அப்படின்னா அந்த தண்டனை உங்களுக்கு மட்டும் கிடையாது. 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய நீங்க ஒரு செயலை செய்யும் போது ஒரு ஆர்வப்பாளர்னால அந்த செயலை செய்வீங்க. அதனால பாதிக்கப்பட போறது யாருன்னா உங்களுடைய பெற்றோர். உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அதை விட அதிகப்படியான தண்டனை உங்களுடைய பெற்றோருக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு வாகனத்தை ஓட்டி அதனால சாலையில ஒரு விபத்தை ஏற்படுத்தும் பட்சத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பில் என்ன செய்வாங்க? காவல்துறையில புகார் கொடுப்பாங்க. அப்படி காவல்துறையில புகார் கொடுக்கும் போது நாங்க வழக்கு பதிவு செய்யும் போது என்ன பண்ணுவோம்? உங்க மேல வழக்கு பதிவு செய்யும் போது உங்களுடைய வாகனத்தை கொடுத்த உங்களுடைய பெற்றோருக்கும் அந்த தண்டனை பொருந்தும். அதிகப்படியான தண்டனை யாருக்கு? உங்களுடைய பெற்றோருக்கு. அதனால நான் அந்த பக்கத்துல நிறைய பேர் என்ன பண்றீங்க, வண்டி ஓட்டிட்டு போகும்போது இந்த பக்கத்துல 100 மீட்டர் கடைக்கு போயிட்டு வரேன் சார். உங்களுடைய பெற்றோரை என்ன பண்றாங்க? அவங்களுக்கும் அந்த புரிந்துணர்வு இல்லை. அவங்களுக்கு அதை நம்ம பிள்ளை நடந்து போக கூடாது விருப்பப்படுறான்னு சொல்லி உங்கள்கிட்ட வாகனத்தை கொடுக்குறாங்க. அது 100 மீட்டரோ 200 மீட்டரோ அதெல்லாம் கிடையாது. விபத்து அப்படின்றது எந்த இடத்துல வேணாலும் எப்படி வேணாலும் நடைபெறலாம். அதனால இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. ஓட்டுநர் பெறாமல் வாகனத்தை கையாள வேண்டாம். சாலையில போகும்போது, நடந்து போகும்போது, ரோட்டை கடக்கும் போது இடதுபுறமாக நடந்து போங்கள். 2 பக்கமும் வாகனம் வருகிறதா என்று பார்த்துவிட்டு சாலையை கடந்து செல்லுங்கள். உங்களுக்கு நிறைய பிரீஃப் பண்ணலாம். உங்க பள்ளிக்கூடத்துல சாலையில உங்களை ஈவினிங் ரொம்ப நேரம் நிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது. எல்லோருக்கும் இந்த வாய்ப்பை அளித்த இந்த நிகழ்ச்சிக்கு, இனிய நிகழ்ச்சியில் எங்கள் காவல்துறைக்கு பேசுவதற்கும் உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இந்த நல்ல வாய்ப்பை அமைத்து கொடுத்த இந்த சுவிட்சர்லாந்து காத்தாலை நிறுவனம் மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் காவல்துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. 36வது தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் இன்றைய தினம் தேவர்குளத்தில் வைத்து சுவிட்சர்லாந்து காற்றாலை மற்றும் ரோட்டரி சங்கங்கள், காவல்துறை மற்றும் சிவசங்கரி பள்ளிக்கூடம் இணைந்து இன்னைக்கு இந்த விஷயத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இதை எதற்காக மாணவர் மத்தியில அதுவும் பப்ளிக்ல வைக்கணும் அப்படின்னா, ஆங்காங்கே கண்டுகொண்டிருக்கக்கூடிய பெரியவர்களே, பெற்றோர்களே, உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையிலே இந்த மாணவர்களுக்கும் சாலை கல்வி என்பது உயிர் கல்வி. நீங்க எல்லாரும் படிச்சு இன்ஜினியரா, டாக்டரா வரலாம். அதற்கு முன்னாடி சாலையை பற்றிய அறிவு, அந்த கல்வியை பற்றி மட்டும்தான் உபயோகிக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த இடத்துல ஏற்பாடு செய்யப்பட்டது. மாணவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சார் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க புரிஞ்சுதா? நீங்க 18 வயசுல வண்டி எடுத்துட்டு போட்டுனா யாருக்கு பிரச்சனை? பெற்றோருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை. அவர் ஒரு அரசு ஊழியராக வேலை போய். மாணவர்களுக்கு என்ன தண்டனை? சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்க்கப்படுவீர்கள், உயர்ந்த படிப்புக்கு போக முடியாது. அது மட்டும் இல்லாம டிரைவிங் லைசன்ஸ் 25 வயசு வரைக்கும் கிடையாது. 18 வயசு முடிஞ்சாலே எடுத்துக்கலாம். இனிமே நீங்க அந்த தவறை செய்யக்கூடாது. சார் ரோட்ல நாங்க எப்படி சார் நடக்கிறது? வாகனம் வரும் திசைக்கு எதிர் திசை. சாலையில பிளாட்ஃபார்ம் இல்லை என்றால் நீங்க வாகனம் இடது பக்கம் வந்தா நீங்க ரைட்ல தான் வரணும். ஏன் தெரியுமா? நீங்க தப்பிச்சதுக்கான வாய்ப்பு. பிளாட்ஃபார்ம் இருந்தா நீங்க இடது பக்கமோ இல்ல வலது பக்கமோ பயணிக்கலாம். நீங்க விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இங்க நடந்த விஷயத்த உங்க பெற்றோர்கிட்ட போய் சொல்லுங்க. ஹெல்மெட் போடுங்க, போலீஸ் பிடிக்குது. எதுக்காக போலீஸ் பிடிக்குது? ஹெல்மெட் எதுக்காக போட சொல்றாங்க? தலையில அடிபட்டா உயிருக்கு ஆபத்து. தலைக்கவசம் உயிர் கவசம் அல்ல, தலைமையையும் தாக்கக்கூடிய கவசம். இன்னைக்கு அழகான யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தாங்க. யார் வாங்கி கொடுத்தா? அப்பா, நம்ம குடும்ப தலைவர் அப்பா சொல்லுவார், நான் பக்கத்துல தான் போறேன் ஹெல்மெட். இல்லப்பா, நீங்க ஹெல்மெட் போட்டு போகணும்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய மாணவர்கள் நீங்க இந்த வீட்டுல போய் சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்க பேரண்ட் கேட்பாங்க. ஒரு காலத்துல எங்க அப்பா அம்மா சொல்றத நாங்க கேட்டோம். இப்ப உள்ள தலைமுறைக்கு என்ன சிக்கல் தெரியுமா? அப்பா சொல்லி நாங்க கேட்டோம், இன்னைக்கு நாங்க கேட்டுக்கிட்டோம்.
பிள்ளைகள் என்ன நம்ம ஏதாவது சொன்னா கூட ஆசிரியர் பெருமக்கள் கவனிச்சிருக்காங்க. எங்க டீச்சர் சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா அப்படின்னு. ஆபீசரா கூட இருக்கலாம், ஆனா அந்த டீச்சர் மேல அவங்க அவ்வளவு ஒரு பெரிய மரியாதை வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்களையும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப நீங்க இன்னைக்கு செய்யக்கூடிய வேலை, உங்களுடைய பேரண்ட் பைக் ஓட்டினா ஹெல்மெட் போடணும், அதை லாக் பண்ணணும். அந்த கிளிப்பை கார் வச்சிருக்க பேரண்டா இருந்தா கண்டிப்பா சீட் பெல்ட் போடணும். ஏன்னா நீங்க காவல்துறைக்கு பயந்து போட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க குடும்பத்துக்கு உங்க அப்பா முக்கியம் தானே. இன்னைக்கு எல்லோரும் நீங்க ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்கீங்க, அப்பா எல்லாரும் என்ன செய்வாங்க, நம்ம சொந்தக்காரங்க போன் பண்ணி எடுப்பாங்களா, முதல் நாள் சொல்லுவாங்க நான் இருக்க பாத்துக்கலான்னு. ரெண்டாவது பண்ணும்போது அதுதான் அரசு பள்ளிக்கூடம் இருக்குமாங்க, மூன்றாவது முறை போன் எடுக்க மாட்டாங்க. அப்போ உங்க பேரண்ட் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம், முதல்ல உங்க குடும்பத்துக்கு, அதுக்கப்புறம் நாட்டுக்கு என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியிலே வருகை தந்து பெறுகின்ற மானூர் காவல் ஆய்வாளர் திரு சந்திரசேகர் அவர்களுக்கு உங்களுடைய கரவொலி எழுப்பி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்ட மாணவ மாணவிகளுக்கு கலை சார்பாக கரவொலி எழுப்பி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாணவர்களை சிறப்பாக அழைத்து வந்த இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதையெல்லாம் தாண்டி நமக்கு ரோட்டிலே காவல் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய காவல் தெய்வங்களாக இருக்கக்கூடிய காவல்துறை சார்ந்த உதவி ஆய்வாளர் மற்றும் காவல்துறையினருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக என்னோடு வருகை கொள்ளக்கூடிய ஜெயலானி, முன்னாள் தலைவர் தட்சிணாமூர்த்தி மற்றும் சுற்றுலா காட்டாளை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி பாராட்டி எனது வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து காவல் ஆய்வாளர் அவர்கள் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு சுற்றுப்புறத்தை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சீஃப் மேனேஜர் ரிலீஸ் பண்ற மாதிரி இந்த மாணவர்களை அழைக்கின்ற ஆசிரியர் வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். மாணவர்கள் பாருங்க, அழகான வாசமா எழுதி கொடுத்திருக்கிறாங்க. போதையில் பயணம், பாதையில் பயணம், சாலையில் அழைத்தாலும் சாவது நிச்சயம். எங்களுடைய மாணவர்கள் இன்னைக்கு அதற்கு தயாராயிட்டாங்க, உறுதிமொழி எடுக்கிறாங்க. இதனால ஒரு சாலை விபத்து ஏற்படாது அப்படிங்கிற உறுதிமொழி தான் இந்த வாசகங்கள் அவர்களை உறுதி செய்கிறது. இந்த பையன் கொடுத்துரும் மாணவர்கள் அப்படியே ஆசிரியர் பெருமக்களுக்கு அன்பான வேண்டுகோள், மாணவர்களை அப்படியே உங்களுடைய வாகனத்தில் மெதுவாக அழைத்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். நன்றி. சார் ரெடி. சார் ரெடி. அனைவருக்கும் மாலை வணக்கம். வெயில் நடக்குது இல்லையா, ரேலியே இல்லையே, இன்னிட்டு தானே வந்தோம். குட் ஈவினிங். ரைட். ஸோ எல்லாரும் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36வது தேசிய சாலை பாதுகாப்பு மாதம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி 15லிருந்து பிப்ரவரி 15 வரைக்கும் வந்து நேஷனல் சேஃப்டி அவேர்னஸ் மந்த்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, அப்சர்வ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா ரோட் சேஃப்டி பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காகவும் சாலை விபத்துகளை வந்து குறைக்கிறதுக்காகவும் வந்து ஒவ்வொரு வருஷமும் பண்ணுறாங்க. அதனுடைய ஒரு பகுதியாக தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து சுஸ்லான்னு
காவல்துறை, அப்புறம் வந்து ரோட்டரி 3 பேர் இணைஞ்சு நம்ம அந்த ப்ரோக்ராம் வந்து பண்ணோம். பப்ளிக்ல வந்து நம்ம ரேலி நடத்துறதா பிளான் இருந்தது. அப்புறம் வந்து காவல்துறை என்ன சொன்னாங்கன்னா, பேரணி நடத்துறதுல வந்து இப்போ வந்து நடத்த வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து நீங்க வந்து ஒரு சின்ன கூட்டம் மாதிரி நடத்திட்டு நிகழ்ச்சி தொடரலாம்னா நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து வச்சு அந்த குழந்தைகளுக்கும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி நம்ம வந்து இங்கே வந்திருக்கிறோம். ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிட்டு நம்ம வந்து உள்ள வந்து போயிடலாம். போன வருஷம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2024 இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,80,000 சாலை விபத்துகள் நடந்திருக்கு. ஒரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் சார்கிட்ட நாங்கள் பேசும்போது சொல்லிட்டு இருந்தோம், சார் நீங்கள் வந்து சந்திச்ச நிறைய கேஸை பற்றி எங்கள் மக்கள்கிட்ட சொல்லிட்டு சொல்லியிருந்து சார் வந்து அதை பற்றி நிறைய விரிவாக சொல்லுவாங்க. 1,80,000 விபத்துகள் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 16,700 சொச்சம் விபத்து நடந்திருக்கு. அதில் வந்து 3,500 பேர் இறந்துட்டாங்க ஸ்பாட்ல. அந்த இதுல வந்து ரூட் காஸ் என்ன சொல்ல வராங்கன்னா 95% விபத்துகள் காரணம் என்னவா இருக்கும்? மொத்தம் 16,700ல 95% வந்து விபத்துக்கான காரணம் என்னவா இருக்கும்? டிரைவர்களுடைய அஜாக்கிரதை, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடாமல் இருக்கிறது, போன் பேசிக்கிட்டு வண்டி ஓட்டுறது, அப்புறம் வந்து தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறது. 95% ஆஃப் இது வந்து இதுதான். அப்போ அந்த டிரைவர் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவேராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கலாம், விபத்தை தடுத்திருக்கலாம். இது வந்து நம்ம வந்து விபத்துன்னு சொல்லி விட்டுறோம். இதனால நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு என்ன ஆகுது, ஜிடிபின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு வந்து இந்த விபத்துகள் ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து அதை குறைக்கணுன்ற நோக்கத்துக்காக ஒவ்வொரு வருஷமும் வந்து பண்றாங்க. நம்மளும் வந்து வண்டி ஓட்டுறோம், வெஹிக்கிள் ஓட்டுறோம், நம்ம வந்து சேஃப்டி வந்து நம்ம நிறைய ஃபாலோ பண்றோம். பட் இருந்தாலும் வந்து இந்த சாலை பாதுகாப்பு வந்து நம்ம இன்னும் வந்து நிறைய கவனமா வந்து இருக்குன்ற நோக்கத்துக்காக நம்ம இது பண்றோம். இப்போ முதல் நிகழ்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா வரவேற்புரை நம்மளுடைய ஏரியா இன்சார்ஜ் ராஜேந்திரன் சார் வந்து வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை வந்து வரவேற்பு செய்வாங்க. அதுக்கடுத்து நம்மளுடைய நிகழ்ச்சிகள் வந்து தொடரும். ஒரே ஒரு சின்ன மாற்றம் என்னன்னா, நம்ம வந்து நேற்று கூட நாங்கள் டிஎஸ்பி சாரை வந்து நானும் இவரு போய் சந்திச்சோம். ரொம்ப நேரம் பேசினாரு. இன்னைக்கு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எஸ்பியோட ஒரு மீட்டிங், இவங்க காவல்துறை அரசு அதிகாரிகள்லாம் எந்த நேரத்தில் சார் கிட்ட சொல்லணும், சார் நாங்கள் 24 மணி நேரமும் நாங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம், பயங்கர டைட்டா போயிட்டு இருக்குன்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா எப்ப என்ன நடக்குன்னு தெரியாது. ஸோ அதனால வந்து அவர் வந்து இன்ஸ்பெக்டர் சாரை வச்சு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் வந்து மீட்டிங் முடிச்சுட்டு வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அது ஒரே ஒரு சின்ன மாற்றம் தவிர மற்றபடி நம்ம திட்டமிட்ட நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும். அதனால வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை வந்து வரவேற்புரையோட நம்ம வந்து தொடங்கலாம். எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? 36வது சாலை பாதுகாப்பு மாத நிகழ்ச்சிக்கோம் சார். நம்ம எதுக்காக வந்து இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, எஸ்ஐ சார் வந்திருக்காரு, மற்ற வந்து திருநெல்வேலியிலேருந்து ரோடு சேஃப்டி மெம்பர்களும் வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாத்துக்குமே சாலை பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வு தெரியும். இந்த குழந்தைங்க கையில் நிறைய போர்டு இருக்குது, நம்ம தான் கொடுத்தோம். அதே மாதிரி அந்த மெசேஜஸ் வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய பேர் எல்லாத்தையும் டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கும். ஆனாலும் நம்ம ஒரு சிலதை வந்து பாதுகாப்பாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. யாராவது பண்ணுறோமா? 100% வந்து நம்ம மிஷினில் சேஃப்டிங்கிறோம், மிஷினில் மட்டும் தான் சேஃப்டிங்கிறோம். மற்றபடி நம்ம வீட்டிலேருந்து வர்றதும் சரி, ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறதும் சரி, ஹெல்மெட் போடணும், ஹெல்மெட் போட்டால் அந்த கூப்பு போடணும், காரில் வந்தால் சீட் பெல்ட் போடணும், இத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. இது யார் நம்மளுடைய பர்சனலாக யாருக்காக சொல்கிறாங்களா? நம்மளுடைய குடும்பத்துக்காக தான் இதனையும் சொல்கிறாங்க. அதுக்காக அது ஒரு சில வார்த்தைகள் நம்ம சொன்னால் டெய்லி சொன்னால் புரியாதுங்க. இதே சார் வந்து நிறைய இன்சிடென்ட் பார்த்துருப்பாங்க, இன்ஸ்பெக்டர் சாராக இருந்தாலும் சரி, எஸ்ஐ சாராக இருந்தாலும் சரி. அதனால் அவங்க வழியாக ஒரு சில மெசேஜ் வந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் புரியும். அதை ஷேர் பண்ணுறதுக்கோசரம் வந்திருக்காங்க. மானூர் சாலை இன்ஸ்பெக்டர் சந்திர சார் வரைக்கிறேன் சார். எஸ்ஐ கணேசன் சார் அவர்கள் பாதுகாப்பு நல்லா கொடுத்தாரு. ஏன்னா அவர் முதல்ல எங்களுக்கு முன்னாடி அவர் தான் நின்றுருந்தார். நன்றிங்க சார். ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு, இனி அது வராத மாதிரி அந்த பிளேஸ் சேஞ்சஸ் பார்த்துக்கிறோம். சரிங்க, தேங்க்யூ. ஆர்டிஎன் சிட்டி நைனா முகமது சார் அவங்கள வரேன்.
அடுத்து ஆர்டிஎன் ஐ ஜெயலானி சார் அவர்களை வரவேற்கிறோம். அதே மாதிரி சுற்றுலான்லேருந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்திருப்பீங்க. நீங்கள் க்ரௌடே வந்து 70 பேர் இருக்கோம். இன்னைக்கு சொல்கிற ஒரு சில நோட்ஸை எப்படி வந்து நம்ம சேஃப்டி ஆஃபீஸர் மிஷினில் சேஃப்டியாக வேலை பார்க்கணும்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி சார் சொல்கிற அறிவுரையை எடுத்துக்கோங்க. லாஸ்ட் டைம் எல்லாம் நம்மளுக்கு வந்து நிறைய சொல்லுவாங்க சார் என்னன்னா எஸ்ஐ இருந்தாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் பசங்க யாராவது ஹெல்மெட் போடாமல் சீட் பெல்ட் போடாமல் நேராக கூப்பிட்டு சொல்லிடுவாங்க இது மாதிரி உங்க இதில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால நம்ம எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கேமராவே இருக்கு, பார்த்து சொல்கிறவங்களாம் இருந்தாங்க. மாணவர்கள் நம்ம தேவரகுளம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தே கூப்பிட்டு சொல்லிடுவாங்க உங்கள் ஆள் யாருமே சீட் பெல்ட் போடுறதில்ல. லாஸ்ட் டைமே சொன்னாங்கல்ல. பின்னாடி நம்ம ஒரு சிலர் வந்து நம்ம வந்து அட்வைஸாக எடுத்து நல்லா பண்ணோம். அதே மாதிரி இந்த தடவை சார் கொடுக்குற அறிவுரையை இந்த நிகழ்ச்சி உரையை கேளுங்க. தேங்க்யூ. நன்றி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சிறப்பு விருந்தினர் காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் வந்து பாதுகாப்பு சம்மந்தமாகவும் ஸோ இன்னைக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்க வந்து சந்திக்கிறாங்க அது சம்மந்தமாக நம்ம மத்தியில் வந்து ஸோ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேரியன் ஜெயிலானி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் வார்டன்னு சொல்லுவாங்க. டிராஃபிக்கில் வந்து ரிட்டையர் ஆன பிறகு அவங்க வந்து டிராஃபிக்கை வந்து பண்ணுறதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து சீஃப் வார்டன் சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் லெவலில் ஒரு கமிட்டி இருக்குது. அதில் வந்து திருநெல்வேலி சிட்டிக்கான சீஃப் வார்டனாக இருக்காங்க. அவங்க வந்து இந்த ரோட் சேஃப்டியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் வந்து மேடையில் அமர்ந்திருக்கும் அறிஞர் மக்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் ரத்தத்தின் ரத்தமான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். கடந்த முறை இங்கே வந்து பேசிட்டு போகும்போது கூட நிறைய பார்த்தேன். அது இல்லாமல் உங்களுக்கு இல்லாமல் இந்த சுஸ்லான் கம்பெனி பற்றியும் மற்ற இந்த தேவர்கள மக்கள்கிட்டையும் கேட்கும்போது சுஸ்லான் மக்கள் வந்து பெரும்பாலும் இங்கே சேஃப்டி ஃபங்க்ஷன் நிறைய நடத்துறீங்க, இந்த ரோட் சேஃப்டி ஃபங்க்ஷன் நிறைய நடந்துக்கிறீங்க. இதில் வந்து இந்த கம்பெனி வந்து உங்களை நல்ல முறையில் வழி நடத்துது. பெரும்பாலான 95% இந்த சுஸ்லான் கம்பெனியினுடைய மக்கள் ஹெல்மெட் அணிஞ்சு தான் போகிறாங்க அப்படிங்கிற தகவலை நான் இங்கே தெரிஞ்சுக்கிட்டேன். நேரடியாகவும் மற்ற காவல்துறை மூலமாகவும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கு உண்மையிலே பாராட்டுற சுஸ்லானுடைய பணியாட்கள் அனைவரையும் பாராட்டுகிறேன். ரோட் சாலையை படியுங்கள். சாலையில் செல்லும் போது சாலையை படிங்க அப்படின்னா சாலை விதிகளை மதித்து சாலை விதிகளில் மதித்து நீங்கள் நடந்தாலே போதும். பைக் ஓட்டும் போது ஹெல்மெட் அடிச்சுட்டு போகணும். இருசக்கர வாகனங்கள் இருவருக்கு மட்டும்தான் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும். திரும்ப 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 ஞாபகப்படுத்த வேண்டியது. காலையில் நீங்கள் உங்கள் டியூட்டிக்கு கிளம்பும் போது 9 மணிக்கு டியூட்டிக்குன்னா நீங்கள் 8:55 கிளம்புறதை கொஞ்சம் தவிர்த்து 8:30 கிளம்புனீங்கன்னா அவசரம் இல்லாமல் ஹெல்மெட்லாம் போட்டு வேகமாக வரலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவர்குளத்தை இன்றைக்கே பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து செல்ஃபோன் பேசிக்கிட்டு தான் போகிறாங்க, ஹெல்மெட் போட்டு போகிற ஆளுக்கு யாருமே தெரியல. ஸோ பஜாரில் உங்களுடைய சப் இன்ஸ்பெக்டர் சார் அதை கொஞ்சம் கவனத்தில் கொண்டு ஹெல்மெட் அவேர்னஸ் கொஞ்சம் கிரியேட் பண்ணணும். செல்ஃபோன் பேசிட்டு நிறைய பேர் ஓட்டுறாங்க, அவ்வளோ பேர் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதையும் கொஞ்சம் தவிர்க்கணும். சுஸ்லான் கம்பெனியை பொறுத்தவரை அவங்க ஏற்கனவே இந்த கம்பெனி நிர்வாகம் வந்து நல்ல முறையில் இந்த பணியாளர்களை வழிநடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இன்னும் சொல்லணுங்கிறது இல்லை உங்களுக்கு. எனவே கார் ஓட்டும் போது சீட் பெல்ட் அணிஞ்சிட்டு ஓட்டுங்க. வாகனம் ஓட்டும் போது மது அருந்தக்கூடாது, செல்ஃபோன் பேசி கொண்டு ஓட்டக்கூடாது. இது போன்ற தகவல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் அவங்களை ஞாபகப்படுத்துகிற சாலையை படியுங்கள். சாலையில் போய் வாட்ஸ்அப் பேசி பார்த்துக்கிட்டே படிச்சுட்டு போகிறத தவிர்த்திடுங்கள் என்று சொல்லி உங்களுடைய பயணம் பாதுகாப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. அடுத்து நம்மளுடைய செக்யூரிட்டி தெரியுமா பார்த்துருக்கீங்களா? மைக்கேல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் செக்யூரிட்டியை ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவர்கள் வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு. Respected Inspector sir and all members in DICE and the members of Suslan family. ஸோ இது வந்து ஒரு சுஸ்லான் ஃபேமிலி. இதில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் பார்க்குறத பார்த்தாலே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்க. நல்ல வேலை நீங்கள் சொல்லிட்டு. என் பேர் மைக்கேல். நான் புதுசாக இப்போ தான் தமிழ்நாடு செக்யூரிட்டி ஹெட்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன்.
ஸோ ஆல்ரெடி நான் வந்து பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் சிஎஸ்எஃப்ல வந்து 25 இயர்ஸ் சர்வீஸ் முடிச்சுட்டு விஆர்எஸ் எடுத்துகிட்டு வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ இதுதான் என்னுடைய இன்ட்ரோடக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது நம்ம ரோட் சேஃப்டியை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ ஆனரபிள் யூனியன் மினிஸ்டர் ரோட் சேஃப்டி அண்ட் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே ஸ்ரீ நிதின் கட்கரி அவங்க வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 1 வீக்கு முன்னால் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிதின் கட்கரிஜியை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். அவர் வந்து எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாரு, ஸோ எந்த மாதிரி நம்மளுடைய இந்தியாவுடைய ரோடு டிரான்ஸ்போர்ட்டுக்கு மேலே எவ்வளவு கவனம் செலுத்தி அவர் இது பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் லாஸ்ட் ஒரு 1 வீக்கு முன்னால் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. வந்து எவ்வளோதான் நம்ம ரோடு ஹைவேஸு எல்லாமே டெவலப்மெண்ட் போயிட்டு இருந்தாலும், ஆனால் இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் மீடியாவில் வந்து நம்ம தலைகுனி வேண்டியதாக இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, நம்மளை வந்து ஆக்சிடெண்ட்டை வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியல. எவ்வளோதான் நம்ம ரோடு எவ்வளோ சேஃப்டி இது பண்ணிட்டு இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் மீடியாஸ் கேட்கக்கூடிய கேள்விக்கு என்னால் பதில் சொல்லவே முடியல, தலைகுனி வேண்டியதாக இருக்கு. இப்போ கூட ரீசெண்டாக வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த டோலில் வந்து நிற்கக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால ஸோ அவர் இயர்லி 3000 பே பண்ணால் போதும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நிறைய விஷயங்கள் வந்து அவர் ரொம்ப நல்லா யோசிக்கிறார். ஆனால் வந்து யாராலையும் இந்த ஆக்சிடெண்ட்டுகளை தவிர்க்க முடிய மாட்டேங்குது. ஸோ இதில் வந்து ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அங்கே எதிர வர்ற வெஹிக்கிள் வந்து சொல்லுவாங்க, ஒரு சிக்னல் பண்ணுவாங்க, ஹெல்மெட்டை காட்டுவாங்க, இல்லைன்னா அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அங்கே போலீஸ் நிற்காங்க. ஸோ என்னுடைய 25 இயர்ஸ் சர்வீஸில் போலீஸ் கூட ரொம்ப க்ளோஸ்லி நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய ஸ்டேட்டுகளில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ போலீஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு வந்து போலீஸ் பத்தாது. ஒரு ஸ்டேஷனில் வந்து இப்போ இன்ஸ்பெக்டர் சாருக்கு அண்டர்லேயே ஒரு இத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்னா, அதை வச்சு அவங்க டிராஃபிக்கை மட்டும் கிளியர் பண்ணிட்டு நம்மளுடைய டிராஃபிக் சேஃப்டியை மட்டும் பார்க்க முடியாது. அவ்வளோ ஒர்க் இருக்கு. ஒரு ஆள் வந்து அங்கே என்ன வேலை பார்க்கணுன்ட்டு அவங்களுக்கே இதாக. ஸோ அதனால் இது எதுக்காக நான் இதை சொல்ல வர்றேன்னா, மற்றவங்களுக்காக நம்ம சேஃப்டியாக இருக்கணுன்ட்டு நமக்கு தேவையில்லை. நம்மளை பயன்படுத்திக்கிட்டால் தான் உண்டு. இல்லை அங்கே போலீஸ் இருக்காங்க, நம்ம அப்போ தான் ஹெல்மெட்டை கீழே இருந்து மேலே எடுப்பாங்க. இல்லைன்னா நிறைய பேர் அங்கேருந்து யூட்டர்ன் அடித்து வேறு வழியாக போயிடுவாங்க. ஸோ எல்லாம் ஒரு நம்மளுடைய இந்தியாவுடைய இது பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் சொல்லுவாங்க, அதாவது ஒரு ஸ்ட்ரீட்லேயும் வந்து ஒரு போலீஸ் போட முடியாது. ஸோ நம்ம தான் நம்மளை பாதுகாக்கணும். இதில் வந்து என்னென்னா வந்து நம்ம ஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்து ஒரு சினிமா மோகம் வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் ஒரு இளைஞர்களை பார்த்தீங்கன்னா அந்த சினிமா மோகம் வந்து ரொம்ப அதிகம். மற்ற ஸ்டேட்டு பண்ணும்போது நம்ம தமிழ்நாட்டில் வந்து சினிமா மோகம் ரொம்ப அதிகம். அவன் சின்ன கிளாஸில் ஒரு 5th 6th 7th எனக்கு வந்து இந்த ஓட்டணும், இந்த இதை தான் ஓட்டணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டப்பை வந்து அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும். இப்போ முன்னால் வந்து உள்ள டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸுகள் நடக்கும். ஈவினிங் ஆனால் நிறைய கேம்ஸ், வாலிபால், ஃபுட்பால் நிறைய. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோனையும் கையில் வச்சுட்டு பைக் எடுத்துகிட்டு தான் போவாங்க. ஒரு கிரிக்கெட் ஒரு சின்ன ஒரு பைக்கு தான் பார்க்க அவங்க வீட்டிலே இருக்கிற வந்து அந்த கிரவுண்டு வர நடந்து வந்தாலே அவங்களுக்கு ஒரு வார்ம் அப் ஆகும். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் வந்து ஒரு பேசிக்கலி ஒரு ஆல் இண்டியா லெவலில் வந்து வாலிபால் விளையாடிருக்கேன். பீரியட்ல பார்க்கும்போது ஏன்னா நமக்கு ஒரு வார்ம் அப் தேவை. அது வந்து அந்த வார்ம் அப் வந்து நம்ம கிரவுண்டு நடந்து போகிறது கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு எந்த பிள்ளைங்க வந்து நடந்து போகிறாங்க? இன்னைக்கு சார் சொன்னது மாதிரி நம்ம இந்தியாவுடைய மேக்சிமம் ஆக்சிடென்ட் லெவல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் இனிமேல் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அது அவங்களுடைய அந்த சினிமா மோகம்ன்ட்டு வந்து தவிர்க்கணும். அந்த மாதிரி ஒரு சீன் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அதுக்கு அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஸோ இந்தியன் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாமே மார்க்கெட்டிங்கில் அவங்களுக்கு எந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட வெஹிக்கிளை வந்து இறக்குனா தான் அவங்களுக்கு ரோட்டில் வந்து
அவங்களுக்கு சேல் ஆகும். ஆனால் நம்ம பையன் அதை பார்த்துட்டு வாங்க விரும்புகிறான். ஆனால் அவனுக்கு தெரியாது நம்மளுடைய ரோடு எந்த மாதிரி இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. இதை நம்ம தான் வந்து சொல்லி புரிய வைக்கணும். கொஞ்சம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு வந்து தெரியும் நமக்கு எப்படி போகிறோம். இன்னும் வந்து இந்த ரோடு ஆக்சிடென்ட்ல மெயின் முக்கியமான காரணம் என்ன, டைமிங். எங்கள் ஆர்மியில் சொல்லுவாங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் இப்போ 8:30 ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா ஸோ பாலியன் வந்து 8:30ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இங்கே வாங்க உட்காருங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்ல மாட்டாங்க. 8:30னா 8:23க்கு நாங்கள் அங்கே இருக்கணும். இல்லைன்னா ஒரு பெரிய தொட்டி இருக்கும், அது ஒரு பூத்தட்டின்னு சொல்லுவாங்க. அதை தூக்கி என்ன பண்ணாங்கன்னா தலையில் வச்சுருவாங்க. 3 பேர் சேர்ந்து தான் அதை தூக்கி ஒருத்தருக்கு தலையில் வைக்க முடியும். அதுதான் பனிஷ்மெண்ட். அந்த ப்ரோக்ராம் முடிகிறது வரை அவன் அப்படியே தான் இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா டைமிங், அந்த பங்க்சுவாலிட்டி. அப்போ நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு 10 மினிட்ஸ் முன்னாலே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ மேக்ஸிமம் ஆக்சிடென்ட் அதனால தான் ஆகுது. நம்ம வந்து ஒரு இடத்துக்கு 4 o'clock போகணுன்னா நம்ம வந்து 3:30க்கே ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குவோன்ட்டு லாஸ்ட்டில் ஒரு 5-10 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு ஹெல்மெட்டை போட மாட்டோம், இல்லைன்னா வேறு ஏதாவது பார்க்க மாட்டோம், அந்த மாதிரி இருக்கும். இந்த பங்க்சுவாலிட்டின்றது நமக்கு ஸ்டார்டிங்லேருந்தே வரும். இன்றைக்கும் ஒரு நாள் கூட எங்களால் சேவ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா அது அந்த மாதிரி பழக்கம். அப்போ நம்ம இந்த சுவிட்சர்லாந்து கம்பெனியிலே இருந்தாலும் சரி, எங்கே ஒர்க் பண்ணாலும் சரி, நம்ம அந்த பங்க்சுவாலிட்டியை நம்மளே ஏற்படுத்தும். நம்ம வந்து கரெக்டாக ஒரு 5 o'clock ப்ரோக்ராமாக ஒரு 5 மினிட்ஸ் அட்வான்ஸ் போகும். நம்ம வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதை நம்ம ஏற்படுத்திடும். அதுபோக இன்னும் என்னென்னா வந்து இந்த ரோடு டிராஃபிக்கில் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து பார்க்கிங். எங்கே நோ பார்க்கிங்னு எழுதிருக்கோ அங்கே தான் நம்ம வந்து வெஹிக்கிளை வந்து இது பண்ணணும். ஸோ இந்த ரோடு இதனால போதை இதுன்னு சொல்கிறாங்க. யாருக்கு தெரியும், நிறைய கேசஸ் வந்து உண்மையிலே ரொம்ப அப்பாவியாக இருப்பாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்து ரொம்ப அப்பாவியாக ரோட்டில் போயிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ஓட்டுறதுனால நம்ம செய்கிற மிஸ்டேக்னால அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு தண்டனையாக கிடைக்கும். ஸோ அதிகமாக நேரம் நான் எடுக்க விரும்பல. வாய்ப்பு சாருக்கு நன்றி தெரிவித்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்து வணக்கம். நன்றி சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ரோட் சேஃப்டி கமிட்டியினுடைய மெம்பர் ரொட்டேரியன் நைனா முகமது அவர்கள் வந்து சாலை பாதுகாப்பு சம்பந்தமாக ஒரு சில வார்த்தைகளை பேசினார். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்றைய தினம் காவல்துறையில் உள்ள சிக்கல் என்ன அப்படின்னா, போலீஸ் கூட கிடையாது. இருந்தாலும் பல அலுவலர்களே இங்கு வருகை இருந்து பெருமை செய்து கொண்டிருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் சந்திரசேகர சார் அவர்களுக்கும் உதவி ஆய்வாளர் கணேசன் சார் அவர்களுடைய கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை பாராட்டுகிறேன். சாலை பாதுகாப்புனா என்ன? இதுவரைக்கும் 35 வருஷமா வாரமா கொண்டாடிக்கிட்டு இன்னைக்கு சாலை பாதுகாப்பு மாதமா கொண்டாடுறோம். இது ஆரோக்கியமான விஷயம். சாலை பாதுகாப்புனா என்ன சொல்லலாமா சார்? சொன்ன இருக்கீங்களா? அப்ப அது எனக்கு தான் நினைக்கிறேன். சாலையில ஏதாவது டிஸ்டர்ப் ஏற்பட்டு ஒரு உயிரிழப்பு ஏற்படாமல் காப்பதற்கு பேர் தான் சாலை பாதுகாப்பு. அப்போ அதுக்கு என்ன இருக்கணும் முதல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நாங்கள் மாவட்ட நிர்வாகம் சார்பாக அவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நாங்கள் அங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல குடும்பத்தில் இருப்பாங்க, பையன் வளரும் படிக்க வச்சு. இது யாருடைய தவறுனா, இங்கே பாதி பேர் பேரண்டாக இருக்கிறதுனால நான் சொல்றேன். நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது. நம்ம குடும்பத்தில் என் கூட பிறந்தது 3 பேர், எங்க அம்மா கூட பிறந்தது பார்த்தீங்கன்னா 12 பேர், எங்க அப்பா கூட 16 பேர். இன்னைக்கு எல்லாரும் நம்ம பிள்ளைய நல்லா வளர்க்கணும்னு சொல்லி 1 2 வச்சிருக்கிறோம். நாம நல்லா வளர்க்கணும்னு சொல்லி இந்த பையன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். அதுல இப்ப சார் சொன்னாங்களே 615 அந்த வாகனத்தை வாங்கினா வருஷத்துக்கு ஒரு 10 வாகனம் தான் விற்பனை ஆகும். ஆனா 8 வாகனம் காவல்துறையில பிடிக்கப்படும். அதுல 6 பேர் ஓடணும். என்ன காரணம்னா அதை வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த திறன் அந்த பையன்கிட்ட இருக்காது. என்ன இந்த சார் சொன்ன மாதிரி அந்த சினிமா. அப்போ இதை விட ஒரு பையன் நல்லா படிச்சு ஒரு பெரிய நிறுவனத்துல வேலைக்கு சேர்றாங்க. சோக நிறுவனத்துல அந்த பையன் சேர்ந்து ஒரு 2 வருஷத்துல கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபா சேவ் பண்ணி வீடு வாங்குறான். கடைசி அந்த பையன் ஒரு நான் சொல்ற 2 வருஷத்துக்கு முன்பு நம்முடைய மாவட்ட நிர்வாகத்துக்கு வந்து நிற்கிறான்.
என்ன அப்படின்னா, எனக்கு வந்து 3 கால் சக்கர வண்டி கொடுங்க, அதுக்கப்புறம் உனக்கு கொடுப்போம்பா, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுடைய இதுக்கு முன்னாடி இருந்த ஆர்டிஓ சார் மேலும் அவரை கூப்பிட்டு கேட்கும்போது, எனக்கு இந்த 3 கால் சக்கரம் தரதோட ஒரு ஊசி போட்டு நீ கொண்டுருவீங்களா அப்படின்னு எங்க ஆர்டிஓ அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டாரு. ஏன்னா அந்த எபிலிட்டி செக் பண்ணுவாங்க மாசத்துக்கு ஒரு முறை. என்னப்பா அப்படின்னு போது, நான் வேலை பார்த்து எங்க அப்பா அம்மா நிம்மதியாக வைக்கணும்னு சொல்லி 40 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறேன், என்னையும் அவங்க உயிரை பாதுகாக்க 60 லட்ச ரூபாய் செலவு பண்ணி இன்னைக்கு கடனாளியா இருக்கிறாங்க. அதை விட இன்னும் சோகம் என்ன தெரியுமா, இடுப்பு கீழே அவனுக்கு போகக்கூடிய அந்த டாய்லெட்டோ யூரினோ அதை போடக்கூடிய எனக்கு இன்னைக்கு 28 வயசு ஆகுது. ஆனா எங்க அம்மா தான் அதை போட வேண்டியிருக்கு. எனக்கு ரொம்ப மனசு உளைச்சலா இருக்கு. இப்ப நான் சொன்னேன், இதை வந்து நீ ஒரு மீடியால சொல்லி இருந்தாலும் எனக்கு வந்து நான் பேசக்கூடிய நிலையில இல்லை. ஏன்னா எல்லோரும் நம்ம என்ன நினைக்கிறோம், சாட்சி மாதிரி பக்கத்துல தானே, பிறருக்கு நடந்தால் நமக்கு நடந்தா வழி. அது வரைக்கும் நம்ம யாரும் சிலர் பார்த்து திருந்துறாங்க, சில பேர் கேட்டு திருந்துறாங்க, சிலர் பட்டாதான் திருந்துவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த வாய்ப்பை இந்த சுஷ்லாண்ட் நிறுவனத்தினுடைய சாப்ஸ் கொடுக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்யலாம். ஒரு நாட்டுல சாலை பாதுகாப்பு சரியா இருக்கணும்னா 4 E's அப்படின்னு சொல்லுவாங்க. E ஃபார் எலிஃபண்ட். முதல் E என்ன சொல்றாங்க அப்படின்னா எஜுகேஷன். இன்னைக்கு நமக்கு எஜுகேஷன் இருந்தாலும் கூட நம்மகிட்ட வந்து அலட்சியம். சாலையை பத்தி படிங்க நம்ம சொல்றோம். சாலை கல்வி உயிர் கல்வி. ஏன்னா எதிர்த்தால வரக்கூடிய மோட்டாரோ இல்லை நீங்க அனுப்பக்கூடிய இயக்கக்கூடிய மோட்டாருக்கோ நம்மளை வாங்கியவர்கள் முதலாளி தெரியாது. நீங்க தவறாக இயக்கினீர்கள் என்றால் உங்களுக்கும் எதிராளிக்கும் அது ஆபத்து. அப்போ அந்த எஜுகேஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாலை ஓரத்தில் சாலையிலே உங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லுவோம், ஆனா யாரும் அதை கேட்கறதே கிடையாது. இதோட அந்த சாலையில எங்க நம்ம நிப்பாட்டக்கூடாது, சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வளைவுகளுக்கும் முன்னாடி நம்ம அந்த போர்டை வைக்கணும். ரோட் சைன் சொல்லக்கூடிய ஒரு 100 விதமான சிக்னல்ஸ், அதை பூரா படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஆனா அதுல இன்னும் மனசு வேதனையான விஷயம் என்ன தெரியுமா, அதுலதான் நம்ம மக்கள் கல்யாண போர்ஷனையும் சடங்கு போர்ஷனையும் ஒப்புக்கணும். அப்போ அதனுடைய பயன்பாடே தெரியும். இப்போ பகல்ல ஒரு ஊருக்கு போறீங்கன்னா தேவகோட்டைக்கு தான் பாதையான்னு கேட்டுக்கலாம். ராத்திரி 2 மணி வரைக்கும் போகக்கூடிய நேரத்துல உங்களுக்கு மிகப்பெரிய கைடா வழிகாட்டியா இருக்கிறது இந்த சாலையினுடைய இன்ஃபர்மேட்டிவ்னு சொல்லக்கூடிய தகவல் சின்னங்கள். இது வந்து அதை பத்தின எஜுகேஷன். நாம அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு முன்னாடி அதற்கான உரிமை, அதற்கான அந்த பாதுகாப்பு அமைப்பு, ஹெல்மெட் இருக்கு. நம்ம பல பேர் பாத்தீங்கன்னா கண்ணாடி தொங்க போடுறது, அதுக்கும் பின்னாடி ஒரு கிளிப் வாங்கி அங்க தொங்க போடுறது, எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறது. சீட் பெல்ட் போட்டா பாதி பேர் ஏதோ அவமானம் நினைக்கிறாங்க. 40 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குறாங்க, 4 கோடி ரூபாய்க்கு கார் வாங்குறாங்க. ஆனா அந்த சீட் பெல்ட் நம்மளுடைய உயிரை காக்குங்கிறது. நீங்க இன்னைக்கு எல்லாமே யூடியூப், நீங்க கூகுள்ல போய் சொன்னா அவர் சொல்லுவார், எல்லாருக்கும் நெருங்கிய நண்பர் கூகுள்ல தட்டி பார்த்தாலும் அவ்வளவு பேர். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த டிடி வாசன்? தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. அவர் எதனால ஃபெமிலியர் ஆனாலும் தெரியுமா? காரணம் இந்த அவருடைய காட்சி. அவர் மிஸ்வார் ரோட்ல பைக்கை ஓட்ட மாட்டாங்க, சாலை வந்து பயணிப்பதற்கு. நீங்க கெட்டிக்காரங்களா இருந்தா அதுக்கு ஒரு ரேஸ் கோர்ஸ் இருக்கு. இப்ப அஜித் சார் ஒரு பெரிய மெடல் வாங்கி கொடுத்தாரு, அங்க போய் உங்களுடைய திறமையை காட்டுறாங்க, சாலையில காட்டக்கூடாது. இதுல முக்கியமா நாம காட்டுறதுனாலே நம்ம பேரண்ட் வந்து பிள்ளைங்களுக்கு காட்டக்கூடிய நிலை. ஏன்னா என் பையன் ஒரு பையன் 8 பையன் சாதாரண அப்பா ஹோட்டல்ல வேலை பார்க்கிறாரு, அவர் 200 சிசி வாங்கி கொடுக்குறாரு, நான் 350 சிசி வாங்கி கொடுக்குறாரு. உங்களுடைய பயணம் வாழ்க்கை பயணம் வெற்றி பயணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இ எஜுகேஷன், 2வது இ என்ஜினியரிங். இன்னைக்கு வந்து சாலையை சார்ந்த மாதிரி இந்தியாவிலேயே அதிக நீளம் கொண்ட சாலை வந்து உலகத்துல இந்தியாவில தான் அதிகம். அப்படிப்பட்ட நாட்டுல வந்து நாம சாலை ஒழுக்க குறைக்கணும். அந்த சாலை இன்ஜினியரிங் ஒவ்வொரு மாசமும் ஆய்வு நடக்கும். எந்த இடத்துல எல்லாம் பிளாக் பண்றது, எந்த இடத்துல எதனால ஆக்சிடென்ட் நடக்குது, மீண்டும் மீண்டும் அதை ஆய்வு செஞ்சு அங்க அந்த இடத்த வந்து மேம்படுத்துறாங்க. ஆனா நம்ம அதை தெரிஞ்சுக்கிறது இல்லை. 3வது இந்த 2ஐயும் நாம கண்டுக்கிறாம விடுறதுனால என்போர்ஸ்மெண்ட் அதிகாரிகள்லாம், காவல்துறையும் சரி, போக்குவரத்து ஆய்வாளர்கள், வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் ரோட்ல உங்களை நிப்பாட்டி செக் பண்றாங்க. முன்னாடி ஹெல்மெட்டுக்கு எவ்வளவு ஃபைன் இருந்து தெரியுமா? எவ்வளவு இருந்து தெரியுமா? 100 ரூபாய். எவ்வளவு தெரியுமா? 1000 ரூபாய். தொடர்ந்து 3 முறை அந்த தவறு செஞ்சீங்கன்னா உங்க லைசன்ஸ் என்ன செய்ய முடியும்? பறிமுதல், சஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு 6 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் உங்க லைசன்ஸ 3 மாதத்துல இருந்து 6 மாதம். யாரு ப்ரொபோஸ் போறாங்க, இன்னும் இந்த கோயிலுக்கு போகும்போது பார்த்தா இன்னும் நம்மளால மாற்றவே முடியும். இன்னும் கோயிலுக்கு முக்கியான தான் போய்
அவருக்கே 10,000 ஃபைன். ஏன்னா சாமின்னு நினைச்சு பாதி பேர் ஓடுவாங்க. யார் மது அருந்திட்டு ஓட்டக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் நான் சொல்ல முடியும். மது அருந்தக்கூடாதுன்னு சொன்னா காவல்துறை என்னை கூட்டிட்டு போயிடும், நீ தேசத்துறை. ஆகையினால மது அருந்து உங்களுடைய தனிப்பட்ட பொறுப்பா இருந்தா கூட நீங்க என்ன செய்யணும், வாகனத்தை தொடக்கூடாது. ஒரு வாகனத்தை இயக்குவதற்கு முன்பாக உடலாலும் மனதாலும் நான் சரியா இருக்கான். இன்னைக்கு அரசு அதனால அந்த என்போர்ஸ்மெண்ட் சொல்லக்கூடிய தண்டனையை அதிகமா ஆக்கிக்கிறாங்க. அப்படி இருந்தும் சிலர் பயப்படல. அதுதான் வருத்தமான செய்தி. இன்னும் அடுத்தது 4வது என்ன அப்படின்னா எமர்ஜென்சி ரிலீஃப், ஃபர்ஸ்ட் எய்ட் சொல்லக்கூடிய அந்த எமர்ஜென்சி ரிலீஃப். இந்த 4 இன்னைக்கு எமர்ஜென்சி ரிலீஃப் நம்மளுடைய தமிழ்நாட்டிலே திருநெல்வேலி நம்பர் 1 அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த விபத்துல நிறைய கைகால் ஊனங்கள் போகுது. உயிர் போறதை தவிர்ப்பதற்கு 2 நிறுவனம், ஒன்று 108, இன்னொன்னு நம்ம திருநெல்வேலியினுடைய ஹைகிரவுண்ட் சொல்லக்கூடிய அந்த அரசு பொது மருத்துவமனை விரைந்த சேவையாற்றி இந்த வருஷம் 10% உயிரிழப்பை தடுத்திருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த ரேவதி பாலன் மேடம் இன்னைக்கு நான் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அந்த எமர்ஜென்சி ரிலீஃப் மிகச்சிறப்பா தமிழகத்திலேயே திருநெல்வேலி அரசு பொது மருத்துவமனையும் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய முன்னாடி இன்னைக்கு எங்க இருந்தாலும் சரி மேக்சிமம் 20 மினிட்ஸ்ல அவங்க உங்களை என்ன செய்யறாங்க, ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. ஆனா எங்களுடைய எண்ணம் நீங்க விபத்துக்கு சிக்கக்கூடாது. இது போக இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். ஐஸ் அப்படின்னா என்னதுன்னா நம்ம எல்லாரும் சாப்பிடக்கூடியதா. எல்லோரும் உங்களுடைய செல்போன்ல டிஸ்பிளேல என்ன செய்றீங்க, பலர் அவருக்கு பிடிச்ச நடிகர், பலர் அவங்க பிடிச்ச நடிகை, பலர் எதெல்லாமோ வச்சிருக்கிறாங்க. என்னுடைய நண்பர் அவருடைய மனைவி போட்டோலாம் வச்சிருக்காங்க. ஏன் தெரியல. ஆனா அதுல அந்த டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா அந்த ஐசிஇ உங்க நம்பர் இன் கேஸ் எமர்ஜென்சி, அதுல யார் நம்பர் இருக்குங்க? கணவனா இருந்தா மனைவி நம்பர், மனைவியா இருந்தா கணவன் நம்பர். ஏன்னா அந்த ஆப்போசிட் முனையில இருக்கிறவங்களுக்கு உங்களை நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. சரி, அவர் எதுக்கு வச்சிருக்கிறாருன்னு கேட்டாங்க. நாங்க அடிக்கடி பல மீட்டிங் போவோம். சில இடத்துல என்னையெல்லாம் அவர் கடுமையா கட்டுவார் அவருடைய ட்ரைனர். அப்ப போல என்ன செய்வார்னா டக்குனு செல்போன் எடுத்து பார்ப்பார். பார்த்துட்டு அப்படியே அவருக்குள்ளே சந்தோஷமாயிருவாரு. இதை விடையாதான் நமக்கு வேற பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நண்பரை கூப்பிட்டு இப்படி சொல்லலாமா பப்ளிக்ல? சிரிக்க வைக்கிறது நீங்க காரணமாக நீங்க பெருமைப்படுறீங்க. நன்றி. பல்வேறு விஷயங்களை சார் சாலை பாதுகாப்பு சொன்னாங்க. நன்றி. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் சார் பேசுறாரு, அப்புறம் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் நன்றியோட முடிச்சுட்டு ரிஃப்ரெஷ்மெண்ட். சரியா? எல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க, கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருங்க. என்னது ஃபேன் ஓடலையா? இன்னும் ஒரு 15-20 நிமிஷத்துல நம்ம மீட்டிங்கே முடிச்சிடலாம். சரியா? ரைட். ஸோ அடுத்து நம்முடைய இன்ஸ்பெக்டர் சார் காவல்துறை ஆய்வாளரை சிறப்புரை நிகழ்த்துமாறு கேட்கிறேன். நன்றி. இனிய நிகழ்ச்சி அருமையான நிகழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல எத்தனை பேர் 2 வீலர் லைசன்ஸ் வச்சிருக்கிறீங்க? கை தூக்குங்க. அது பேர் இல்லையா? எல்லாருமே இருக்குது. டவுன் 4 வீலர் லைசன்ஸ் வச்சிருக்காங்க. ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? ரைட் வெஹிக்கிள் எதுக்காக கேட்கிறேன்னா, ஒரு வாகனத்தை ஓடுறதுக்கு நேற்றைக்கு ஒரு 2 days முன்னாடி உங்க பிளான்ட்ல ஒரு இன்சிடென்ட் தெரியும் நினைக்கிற எல்லாம் இருக்கா? அது எங்களுடைய சயின்டிபிக் ஆஃபீஸர் அதை விசிட் பண்றதுக்கு வராங்க. ஃபோன் அடிக்கிறாங்க, அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
தெரியுமா? உங்க விண்டு மில் ஒன்று ஃபயர் ஆயிருக்குது. லைசன்ஸ் சம்பந்தமா ஏன் பேசுறேன் அப்படின்னா, எல்லோருமே வந்து விழிப்புணர்வு சம்பந்தமா பேசுனாங்க. நான் உங்களுடைய லைஃப் சம்பந்தமா, உங்க ஃபேமிலி சம்பந்தமா சில விழிப்புணர்வு கொடுக்கலாம் அப்படின்னு, சட்டபூர்வமா சில விஷயங்கள்ல உங்களுக்கு என்னெல்லாம் பாதிப்பு வரும், நம்மகிட்ட என்ன அவேர்னஸ் இல்லை அப்படின்றத மட்டும் ரொம்ப நேரம்லாம் பேச மாட்டேன். உங்களுக்கு தேவையானது எங்க கிட்ட இருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு மறுக்கப்படும், சட்டபூர்வமாக மறுக்கப்படும். புரியுதா? எல்லோருமே என்கரேஜ் பண்ணியே பேசுவாங்க. எல்லாமே எங்க கிட்ட இருந்தோ சில விஷயங்கள் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கு. நீங்க அந்த சமயத்துல உங்க ஃபேமிலி, உங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில வந்து பாதிக்கப்படுவாங்க. நம்ம எல்லாருமே பாசிட்டிவாவே திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? எப்படி வேணாலும் நம்ம தப்பிச்சு போயிடலாம், எப்படி வேணாலும் செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் இருக்கும். நமக்கும் பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது, நம்மளை சார்ந்து சிலர் இருக்கிறாங்க. அவங்களுக்காகத்தான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. நான் என்னுடைய குடும்பத்துக்காக 24 மணி நேரம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உழைச்சிருக்கிறேன். இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இதுவும் என்னுடைய ஜாப் தான். உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது இதெல்லாம் பண்றது யாருக்காங்க? என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய பசங்க பின்னாடி அதே மாதிரி நீங்க ராத்திரி 12 மணிக்கு 2 மணி 3 மணி எல்லாம் நாங்கள் பார்க்குற ரவுண்ட் வரும்போது உங்க வெஹிக்கிள் காட்டுக்குள்ள ஒவ்வொரு பிளாட்டா சுத்திக்கிட்டு இருக்குது. டூ வீலர்லயே போறாங்க, மக்கள் போறாங்க. இதெல்லாம் யாருக்காக பண்றீங்க? பின்னாடி ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்க பாதுகாப்பா இருக்கணும். உங்களுக்கு அப்புறமும் அவங்க என்ன இருக்கணும்? சேஃப்டியாக இருக்கணும். அப்படியா? நீங்க இருந்து அவங்கள பார்க்கணும், அதுதான் முக்கியம். புரியுதா? உங்களுக்கு அப்புறம் அப்படின்ற ஒரு எண்ணமே வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவேர்னஸ். உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன வேணும்? நீங்க எப்படி இருக்கணும்? கேசுவலா சார், அதனால என்ன ஆயிரப்போகுது? அந்த பக்கத்துல வாங்க சார், உங்களுக்கு பக்கத்துல வண்டி ஓட்டிட்டு வரவர் எப்படி வருவார் உங்களுக்கு தெரியுமா? 12 மணிக்கு கடை திறக்கிறாங்க, 12 மணிக்கு கடை திறக்கிறாங்க, ராத்திரி 10 மணிக்கு கடையை அடைக்கிறாங்க. என்ன கடைன்னு உங்களுக்கு தெரியும்? தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு நாளைக்கு கடை அடைக்கலைன்னா தெருவா அலையிறவங்க நிறைய பேர் பார்க்கலாம். புரியுதா? சில பேர் பொறுப்புல இருக்கிறவங்க சொன்னாங்க, அதெல்லாம் சாப்பிட்டா தான் வேலை பார்க்க முடியும். அதை சாப்பிட்டா தான் என்ன பண்ண முடியும்? வேலை பார்க்க முடியும். இல்லாட்டி என்ன ஆகும்? கையை காலெல்லாம் நடுக்கம் கொடுத்து விடும். அவர்களாம் யாரு? குடியாரன்னு சொல்லக்கூடாது, மது பிரியர்னு சொல்லணும். அப்படின்லாம் வந்து சில டாக்லாம் வந்துச்சு. புரியுதா? குடியாரன்னு சொன்னா அது தப்பு. அவன்லாம் மது பிரியர்னு சொல்லலாம். ஓகே, மது பிரியர்னே சொல்லிடுவான். அவன் குடும்பத்தை எங்க கொண்டு போய் தொலைக்கிறது? அவன் குடும்பத்தை எங்க கொண்டு போய் வைக்கிறது? ராத்திரி 10 மணிக்கு மேல எங்கேயாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு இல்ல, அந்த 10 மணிக்கு கடை அடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த டைமிங்க்கு என்ன ஆகணும்? ரீச் ஆகணும். 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வருது வண்டி. ஏன்னா கடை அடைச்சிட்டா வாங்க முடியாது, கிடைக்காது. ஒரு நாளைக்கு அதை சாப்பிடல நம்மளால இருக்க முடியாதா? உயிர் வாழ்றதுக்கு அது அவசியமா? அவசியம் இல்லாத ஒண்ணு. ஏதோ ஒரு டைமிங். இப்போ பெர்சன்டேஜ் எல்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எத்தனை பெர்சன்டேஜ், இப்ப எத்தனை பெர்சன்டேஜ் இது எண்ணிக்கை, மது அருந்தக்கூடியவருடைய எண்ணிக்கை, இந்த பெர்சன்டேஜ் நமக்கு தேவையா? கல்வி அறிவுல வந்து ஒண்ணு யார் இருக்கிறான்? டாபிக் மாறி போறோம், ரீச் ஆயிரும். புரியுதா? கல்வி அறிவுல வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்திருக்கிறோம், அடுத்து எவ்வளவு பெர்சன்டேஜ், வேலை வாய்ப்புல என்ன பெர்சன்டேஜ் அப்படின்லாம் போய் இப்ப என்ன பெர்சன்டேஜ் கணக்கு கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். அது அறந்து போவருடைய எண்ணிக்கை எவ்ரி இயர் கூடிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. புரியுதா? இதனால பாதிக்கப்படுறது எத்தனை ஃபேமிலி வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது? அதான் நாம ஒரு ஆளா இருக்கிறோம். வாகனம் ஓட்டும் போது இதுக்கு உண்டான விஷயம் நான் பின்னாடி சொல்றேன். வாகனம் ஓட்டும் போது எக்காலத்தை கொண்டு மது அருந்தி வாகனம் ஓட்டாது. எல்லோருக்குமே வந்து இறப்பு என்பதும் விபத்து என்பதும் சொல்லிட்டு வராது, ரெண்டுமே சொல்லிட்டு வராது. நாங்க போலீஸ்ல வந்து வேலை பார்க்கிறோம், சம்பளம் அரசாங்கத்துல சம்பளம் வாங்குறோம்.
எங்களுக்கு என்னன்னு கேட்டாச்சுனாக்கா பப்ளிக் வந்து வேலை பார்க்குற வரைக்கும், இந்த அரசாங்கத்துக்கு சம்பளம் வாங்கி வேலை பார்க்குற வரைக்கும் நாங்க யாருக்கு விசுவாசமா இருப்போம்? யாருக்கு விசுவாசமா இருப்போம்? அரசாங்கத்துக்கு விசுவாசமா இருப்போம். அரசாங்கத்துக்கு விசுவாசமா இருக்கிறோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? மக்களுக்கு சேவை செய்யும். உங்களுடைய பணி எப்படி இருக்கும்? மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பணியா இருக்கும். இந்த விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் எங்களுடைய பணி எப்படி இருக்கும்? ஜாப்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகி போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு ஏர்னிங் வேணும். உங்களுடைய ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, சிஎஸ்எஃப்ல இருந்து ரிட்டையர்ட் இன்ஸ்பெக்டர் உங்க கம்பெனில ஜாயின் பண்ணியிருக்காரு சொன்னாங்க. 25 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு நான் இன்னைக்கு வந்து திரும்ப இந்த கம்பெனில வந்து என்னவா ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸரா எனிபடி எஸ்ஓஏ ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த சிஎஸ்எஃப்ல 25 வருஷம் சர்வீஸ் பண்ற வரைக்கும் அவர் என்னவா இருந்திருப்பாரு? அரசாங்கத்துக்கு விசுவாசமான ஒரு ஊழியரா இருந்திருப்பாரு. இப்ப யாருக்கு விசுவாசமான ஊழியரா இருப்பாரு? நிறுவனத்துக்கு விசுவாசமான ஊழியரா இருப்பாரு. அதே போலதான் சில இன்சூரன்ஸ் கம்பெனி பூராமே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, எங்க கிட்ட இருந்து போலீஸ்ல திறமையாக வேலை பார்த்து வெளியே போனவங்களை கையில் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சார்ஜ் ஷீட்டை குற்ற அறிக்கை ஃபைல் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல முறையாக என்ன பண்ணியிருக்கிறோம்? அந்த சம்பவம் நடந்தது உண்மையா, அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்தது, அவர் என்ன நிலைமையில இருந்தாரு, குடிபோதையில இருந்தாரா என்னன்றது எல்லா விஷயமே எடுத்து அவங்க அங்க என்னது கோர்ட்ல கேஸ் நடக்கும் போது உங்களுக்கு விபத்துக்கான காப்பீடு எடுக்கணும் இல்லையா? கோர்ட்ல இருந்து நீதிமன்றம் மூலம் பெறும்போது அங்க யாரு தடையா இருப்பா? அந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் உங்களுக்கு கொடுக்கறதுல தடையான அவங்க இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ல அவர் குடிபோதையில வாகனம் ஓட்டி இருந்தாரு, முறையான லைசன்ஸ் இல்லாம வாகனம் ஓட்டி இருந்தாரு என்ற விஷயங்களை பூரா எங்க சொல்லுவாங்க? காப்பீடு வழக்குல நிவாரணம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல அவங்க வந்து நிற்பாங்க. அப்ப யார் பாதிக்கப்படுவா? அந்த வாகனத்தை ஓட்டி சென்ற நீங்க தான் பாருங்க. நான் சொன்ன விஷயம் அதுதான், லைசன்ஸ். உங்களுக்கு வாகனம் ஓட்டும் போது கம்பெனியில கூட சொல்லுவாங்க, லைசன்ஸ் வச்சிருக்கல வண்டி எடுத்து போனேன், அந்த வாகனத்தை ஓட்டுறதுக்கு உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கான்னு பாருங்க. 2 வீலர் ஓட்டுறதுக்கும் 4 வீலர் ஓட்டுறதுக்கும் உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு டீபோர்டு டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு அந்த வாகனம் லைசன்ஸ் பொருந்துமா? பொருந்தாது. நீங்க அந்த லைசன்ஸ் வச்சு வாகனத்தை ஓட்டி ஆக்சிடென்ட் நடந்திருந்தாலும் என்னது, ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டுனதா தான் இருக்கும். அதுக்கு என்ன இருக்கணும்? பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் வெஹிக்கிள் அல்லது டிராவல்ஸ் ஓட்டுறதா இருந்தால், கீபோர்டு வெஹிக்கிள் ஓட்டுறதா இருந்தால் பேஜ். அதாவது லைட் வெஹிக்கிளுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஹெவி வெஹிக்கிள் ஓட்டிட்டு இருக்கோம், கம்பெனியில் அர்ஜென்ட்டு எடுத்துட்டு போகணும்னு கூட சொல்லுவாங்க. லைசன்ஸ் வச்சிருக்கல போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு விஷயத்திலும் பாதிக்கப்படக்கூடியது நீங்களா தான் இருப்பீங்க. கம்பெனிக்கு பாதிப்பு கிடையாது. ஏன் கம்பெனிக்கு பாதிப்பு கிடையாது? வண்டி என்ன பண்ணிருப்பாங்க? கம்பெனி இன்சூர் பண்ணிருப்பாங்க. அதனால கம்பெனிக்கு பாதிப்பு கிடையாது. இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் எதுக்கும் நடக்கக்கூடிய விஷயத்துல யார் குற்றவாளி அனுப்பா? வாகனம் தான் ஓட்டி சென்ற நீங்க தான் குற்றவாளி அனுப்பீங்க. புரியுதா? அப்படி குற்றவாளி அனுப்பும் போது உங்களுக்கு இந்த தண்டனை உண்டா இல்லையா நீதிமன்றம் முடிவு பண்ணும், விசாரணைக்கு பின். புரியுதா? ஆனா அந்த காப்பீடு வழக்கு இருக்கு இல்லையா, அந்த வழக்குல கம்பெனி என்ன ஆகும்? இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த வழக்கு நடக்கும். இந்த வழக்கு நடக்கும் போது காப்பீடு வழங்க முடியாது அப்படின்ற சூழ்நிலை வரும்போது யாருக்கிட்ட வந்து நிற்பாங்க? வாகனம் ஓட்டி சென்ற உங்க கிட்ட வந்து நிற்பாங்க. இது காம்பன்சேஷன், நிவாரணத்துக்கு கொடுத்துருவீங்களா? லட்சக்கணக்கில் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்குது. இது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, தெரியவும் இல்லை. ஒரு வாகனத்தை ஓட்டும் போது
இன்சூரன்ஸ் இல்லாம ஒரு வாகனத்தை ஓட்டி சென்று வாகனத்துல விபத்து ஏற்பட்டால் அந்த வாகனத்தை ஓட்டுனவரும் அந்த வாகனத்தினுடைய உரிமையாளர் தான் அதுக்கு பொறுப்பாவாங்க. புரியுதா? நீங்களே வண்டியை கொடுத்து விடுறீங்க, வண்டியில இன்சூரன்ஸ் இல்லைன்னா யார் வண்டியை கொடுத்தாங்க? செல்போ போய் அடிபட்டாலும் அதுக்கு யார் பொறுப்பு? வாகனத்தின உரிமையாளர், நீங்க தான் பொறுப்பாவீங்க. அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. ரெண்டாவது டாபிக் வரேன். அமெண்ட்மெண்ட் நிறைய வந்துருச்சு, புரியுதா? சட்டங்கள் நிறைய மாறிடுச்சு. குடிபோதையில வாகனம் ஓட்டி இறப்பு ஏற்பட்டிருந்தால், விபத்தில் இறப்பு ஏற்பட்டிருந்தால் அவருக்கு என்ன கிடைக்காது? வாய்ப்பு கம்மி. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல அதிகப்படியான வாகன விபத்துக்கள், சாலை இறப்புகள் வந்து குடி போதையில வாகனம் ஓட்டி அதனால ஏற்படுதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு ஒரு ஆர்டர்ஸ் போட்டாங்க. 2023ல 2023 சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஆர்டர்ஸ் போட்டு அந்த உத்தரவின்படி ஒவ்வொரு வாகன விபத்திலையும் இறந்தவருக்கு அவருடைய விஸ்ரான்னு சொல்லுவாங்க, எது உடல் உள்ளுறுப்புகளை சேகரித்து ரசாயன பரிசோதனைக்கு உட்படுத்தினாங்க. மனசுல வச்சுக்கோங்க, அவங்களுடைய இறப்புக்கு பின் உடல் உள்ளுறுப்புகளை எடுத்து ரசாயன பரிசோதனைக்கு உட்படுத்தி அவர் மது அருந்தி இருந்தாரா அல்லது வேற ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு ரசாயன பரிசோதனை அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க? போஸ்ட்மார்டம் சர்டிபிகேட் கொடுப்பாங்க, பிரேத பரிசோதனை சான்று கொடுப்பாங்க. என்ன விஷயம்? அவருடைய ஃப்ரெண்டு யாரு பிரஸ் ரிப்போர்ட்டர் உட்கார்ந்துருக்கிற அவருடைய நண்பர், இங்க உள்ள சீனியர் பிரஸ் ரிப்போர்ட்டர் இந்த மாவட்டத்துல ஆலயத்துல ஒரு வாகன விபத்துல போய்கிட்டு இருக்கும்போது அர்ஜென்டா ஏதோ ஒரு இதை கவர் பண்ண போறேன்னு சொல்லி 2 வீலர்ல போனாரு. நாய் குறுக்க வந்துருச்சு, தடுமாறி கீழே விழுந்துட்டார், ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாரு. நான் தான் ரெஸ்கியூ பண்ணி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி விட்டேன். யாரும் சொல்ல விரும்பல, ஒரு சீனியர் நல்ல சீனியர் எனக்கு நல்ல பரிச்சயமானவர் தான். ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டான். அனுப்பி விட்டு டெத் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்டம் முடிச்சு போஸ்ட்மார்டத்துல நாய் குறுக்க வந்ததுனால தடுமாறி கீழே விழுந்த ரியல் சிசிடிவி கேமரா பதிவு எல்லாமே இருக்குது. நடந்த விஷயம் அதுதான். இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் என்ன பண்ணணும்? உடல் உள்ளுறுப்புகளை ரசாயன பரிசோதனை பண்ண வேண்டும் என்ற உத்தரவு பண்ணாங்க. மது அருந்தி இருப்பதாக சான்று. மது அருந்தி வாகனம் ஓட்டுனதான் ஏதோ அவர் வீட்டுல ரெஸ்ட்ல இருந்தவர், மது அருந்தி இருந்தவர், எமர்ஜென்சி ஒரு இதை கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு அது என்ன மேட்டர் எனக்கு கவர் பண்ணணும் அனுப்பி அவங்க இதுல இருந்து பிரஸ்ல இருந்து சொல்றாங்க, அவசரமா வண்டி எடுத்து போறாரு. நடந்த விபத்து. அது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் சான்ஸ் ரொம்ப கம்மி, 99% வாய்ப்பு இல்லை. இதுதான். அதனால உங்களுடைய குடும்பம்னு ஒண்ணு இருக்குது, வாகனத்தை ஓட்டும் போது கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. இது 2வது டாபிக். 3வது, ஓட்டுல வந்து நம்மகிட்ட லைசன்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, வண்டி நம்மளுடைய வண்டி. நிறைய பேருக்கு அந்த மிதப்பு இருக்குது, புரியுதா? நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்குது. நம்ம வாகனத்தை ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணா என்ன பண்ணிடுவாங்க? ஃபைன் போடுவாங்க, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்குவாங்க, நமக்கு ஒன்றும் அப்படின்ற மாதிரி. ஒன்றும் கிடையாது. காவல்துறை விசாரணையில அந்த விபத்து நீங்கள் அஜாக்கிரதையா கவனக்குறைவா நடந்திருந்தா கூட பரவாயில்ல, தெரிந்தே அதனால வந்து இறப்பு ஏற்படும் அப்படின்னு தெரிந்தே ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் சட்டம் மாறிவிடும். புரியுதா? சட்டப்பிரிவு மாறிவிடும். உங்களுக்கு 10 ஆண்டு தண்டனை கொடுக்கக்கூடிய சட்டப்பிரிவுக்கு உட்படுத்தீர்கள். அதையும் மனசில் வச்சுக்கணும் வண்டியை ஓட்டும் போது. சின்ன விஷயம், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஊருக்கு பக்கத்துல, இன்ஸ்பெக்டருடைய ஊருக்கு பக்கத்துல நான் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்த்தேன். புரியுதா? இந்த டைம் வேலை பார்க்கல,
போனதுக்கப்புறம் அந்த வழக்கில் வந்து குற்ற எதிர்ப்பு தாக்கல் செய்யலாம். ஒரு 14 வயசு பையன் என்ன பண்ண, ஒரு 2 வீலர் ஓட்டிட்டு வர ரோட்டில் 2 வீலர் ஓட்டிட்டு வர எடுத்து வண்டியை நிப்பாட்டுறாங்க. ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. ஒரு கார், குளிர கார் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து ஹிட் பண்ணுது. அவனை ஹிட் பண்ணிட்டு அவருக்கு ரங்கன் போடு 3 கிலோமீட்டர் அந்த வண்டி நிற்காம போகுது. யாரும் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில். ஆனால் அந்த ஹிட் பண்ண 2 வீலர் எங்கே இருக்குது தெரியுமா? அந்த வண்டிக்கு கீழே இருக்குது, குளிர காருக்கு கீழே இருக்குது. ஹிட் பண்ண 2 வீலரும் அந்த 14 வயசு பையனும், 10வது படிச்சுக்கிட்டு இருக்க பையன். எத்தனை கிலோமீட்டர் போகுது? 3 கிலோமீட்டர். அந்த இடத்துல ஒரு சங்குத்துறைன்னு ஒரு பீச் ஒன்று இருக்குது. அடுத்து ஒரு வில்லேஜுக்கு அடுத்து வரும் அந்த பீச்சு, சங்குத்துறைன்னு ஒரு பீச்சு. அந்த பீச்சு கிட்ட போகும்போது கீழே உள்ள 2 வீலரு ஃபயர் ஆகுது. இவருடைய இன்ஜின், கார் இன்ஜினும் தீப்பிடிக்குது. தீப்பிடிச்சு புகை வரவங்க இவர் வண்டியை டோரை திறந்து கீழே இறங்குறாரு. இதுக்கு இடையில ஒரு வரக்கூடிய அந்த 3 கிலோமீட்டருக்கும் பப்ளிக் பின்னாடியே விரட்டிட்டு வராங்க. எல்லாரும் மறிக்கிறாங்க. அவ்வளோ போக வண்டி அதனால தீப்பிடிச்சு எரியுது. பின்னாடி ஒரு திறந்த இறங்க அவருடைய ஒய்ஃபும் 2 குழந்தைகள். அவசர அவசரமா இறந்தாங்க. பப்ளிக் போறாங்க, கால் பண்ணாங்க. அது வேற விஷயம். அப்பவும் அவருக்கு நிதானம் இல்லை. 35 நாள் உள்ள இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த கேஸில் வந்து ஜாயின் பண்ணி அவருக்கு ஒரு எவ்வளவோ பேசி பார்த்தாங்க. அது ஆக்சிடென்ட் கேட்க ஆக்சிடென்ட் தெரியாமல் நடந்துச்சு, கவர்மெண்ட்ல நடந்துச்சு. அவருக்கு அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சார்ஜிட்டு இருக்கு தாக்கல் பண்ணிட்டோம். எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, எதிர வரக்கூடிய மனித உயிருக்கு மதிப்பு கொடுக்கணும். கவனக்குறைவா தெரியாம நடந்துறது வேற விஷயம். நமக்கு எதிர வரக்கூடிய மனிதருக்கும் மனித உயிருக்கும் எந்த உயிரினமா இருந்தாலும் சரி, அதுக்கு இந்த உயிருக்கு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து நம்ம சாலையில் வாகனத்தை செலுத்துவோம். நம்மளுடைய குடும்பமும் நாம் வாகனம் ஓட்டும் போது மனதில் கொள்ள வேண்டும். வாகனத்தை வந்து ஓட்டும் போது வேற திங்கிங், வேற சிந்தனை அல்லது ஃபோனில் பேசிட்டு போகிறது, இருசக்கர வாகனத்தில் போகும்போது ஹெல்மெட் போடாமல் போகிறது, ஃபோனில் பேசிக்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்றது உங்களுடைய மைண்ட் என்ன பண்ணிடலாம், கவனத்தை திசை திருப்பி விடும். உங்ககிட்ட பேசக்கூட உங்க அதிகாரியா இருந்தா உங்ககிட்ட ஏன் அந்த விஷயத்தை செய்யலைன்னு கேட்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல என்ன செய்யாம விட்டுட்டோமோ, பனிஷ்மெண்ட் கொடுத்துரும், ஏதோ என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு பதட்டத்தை உண்டாக்கும், ஒரு விஷயத்தை உண்டாக்கும். அதனால நீங்க காலையில வண்டி ஓட்டிக்கிட்டு போறீங்க அப்படின்ற கூட அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. சாலை விதிகளை கரெக்டாக கடைபிடித்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள், பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் என்று உங்களுக்கு எனது காவல்துறையின் சார்பான வேண்டுகோளை வைத்து உங்களுக்கு இந்த அருமையான வேளையில் இதற்கு நீங்கள் காவல்துறை சார்பாக உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் உங்கள் காவல்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சார் வந்து அருமையா அவங்களுடைய நடைமுறையை வந்து சொன்னாங்க. எல்லாரும் நம்ம எப்படினாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. இன்னைக்கு கடவுளுக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ, கண்காணிப்பு கேமராவுக்கு பயந்தே ஆகும். அது சொல்லிடும் உண்மையா. இன்னைக்கு சோசியல் மீடியா, நாளைக்கு பத்திரிகையில வருதோ இல்லையோ, சோசியல் மீடியால அடுத்த 1 மணி நேரத்துல உலகம் கூட பார்த்துக்கலாம் யார் இந்த வண்டி ஓடுறது. ஆகையினால உங்களுடைய பாதுகாப்பு உங்கள் கையில் தான், இந்த எதிர்காலமும் உங்கள் கையில் என்று சொல்லி யாரெல்லாம் லைசன்ஸ் இல்லாம இருக்கான்னு சார் கேட்டாங்க. யாரெல்லாம் லைசன்ஸ் இல்லாம இருக்கும்? எல்லா லைசன்ஸோட இருக்கும். சுற்றுலா நிறுவனத்தில் இருந்த சாதாரண விஷயமா? வாழ்த்துக்கள் அனைவரும். இப்பொழுது எல்லோரும் ஒவ்வொருவரும் ஒரு மதத்தை சார்ந்தவர்களா இருக்கலாம்.
முஸ்லீமா இருந்தா திருக்குரான் வச்சிருப்பாங்க, இந்துக்களா இருந்தா பகவத்கீதை வச்சிருப்பாங்க, கிறிஸ்டியனா இருந்தா பைபிள் வச்சிருப்பாங்க. இது எல்லோரு வீட்லையும் இருக்கும். அது போக உங்களுக்கு பிடித்த கடவுள் புத்தகம் இருந்தாலும் சாலை பாதுகாப்பு பற்றி தெரிஞ்சவர்கள் வெறும் 40 ரூபாய்க்கு தான் புக்கு. எல்லோரு வீட்லையும் அந்த புக்கு இருக்க வேண்டும் என சொல்லி இப்பொழுது சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு அடங்கிய துண்டு பிரசுரங்களை நமது ஆய்வாளர் அவர்கள் வெளியிட பெற்றுக்கொள்வார் முருகன் சார் அவர்கள் நம்முடைய கேட்டுக்கொள்கிறேன். அதுல இருக்கக்கூடிய எல்லா படங்களும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கணும். நான் பாதி பேருக்கு அது தெரியறதில்ல. அதனால ஆன்சர்ஸும் அதே இருக்கு. இது எல்லோரும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். தேங்க்யூ. எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா பரிசளிப்பு நிகழ்ச்சி. இந்த சாலை பாதுகாப்பு வாரத்தை ஒட்டி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய போட்டிகள் அது சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாகன ஓட்டிகள் இருக்காங்களே, நமக்காக வண்டி ஓட்டாங்க இல்லையா, அதில் யார் வந்து ரெகுலராக வந்து சீட் பெல்ட் போடுற மாதிரி சேஃப்டியை வந்து ஃபாலோ பண்ணி ஓட்டுறாங்க வந்து சிறந்த ஓட்டுநர்களுக்கு வந்து பரிசளிப்பு நிகழ்ச்சி இருக்குது. அதே சமயத்தில் நம்மளுடைய எம்ப்ளாயிஸ், சுற்றுலான எம்ப்ளாயிஸ் வந்து யார் வந்து சேஃப்டியை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்க மாதிரி சில நபர்களை வந்து நம்முடைய சேஃப்டி ஆஃபீஸர் வந்து தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நம்முடைய இன்ஸ்பெக்டர் கையால் பரிசளிப்பு நிகழ்ச்சி இருக்குது. ஸோ நான் வந்து யாருன்றதை வந்து சேஃப்டி ஆஃபீஸர் கொடுக்குறேன், அவங்க சொல்லுவாங்க. தேங்க்யூ சார். முதலாவதாக அமுதாபுரம் சைட்ல இருந்து மிஸ்டர் சூர்யா. அவருக்கு இந்த பரிசினை அளிக்குமாறு காவல் ஆய்வாளர்கள் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை சரியாக கடைபிடிப்பதற்காக இப்பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக அவருக்கு பதிலாக அடுத்ததாக தங்கராஜ். அடுத்தபடியாக ஊத்துமலை சைட்டிலிருந்து பால்துறை. அடுத்தபடியாக ஊத்துமலை சைட் தேவாலிங்கன். அடுத்தபடியாக வெள்ளப்படை சைட் சண்முக ஐயா டிரைவர்.
அடுத்தபடியாக வெள்ளப்பள்ளேரி சைடு முத்தாலிங்கம். அடுத்ததாக வெள்ளப்பள்ளேரி பிஎஸ்சி பிளான் சந்திரகுமார். அடுத்ததாக ஹெச்டி டீமில் சிறப்பாக பணியாற்றிய அண்ணன் சேர்மது. இதைத் தொடர்ந்து சமீபத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி WTGல கொஞ்சம் ஃபயர் இன்சிடென்ட் நடந்தது. அந்த டைம்ல ப்ரோஆக்டிவா செயல்பட்டு அந்த ஃபயரை தீயை அணைக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த செக்யூரிட்டி டீம் மெம்பர்ஸை இந்த விழாவில் நம்ம கௌரவிக்கிறோம். முதலாவதாக எல்ஷடை செக்யூரிட்டியிலிருந்து கோமதிசாமி அண்ட் முத்துராஜ். அடுத்ததாக செக்யூரிட்டியிலிருந்து சுப்பிரமணியன் வசந்த். செந்தூர் செக்யூரிட்டியிலிருந்து சுப்பிரமணியன் வசந்தராஜ். அடுத்ததாக முத்துப்பாண்டி அண்ட் முத்துராஜ். இதனைத் தொடர்ந்து நாம் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதில் நம்மளோட டீம் மெம்பர்ஸ் கொஞ்சம் பேர் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டு அவங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களையும் இந்த நிகழ்வில் கௌரவிக்கலாம் நம்ம பெருமை கொள்கிறோம். முதலாவதாக தேவர்குளம் ஹஸ்டி டீம்ல இருந்து வினோத்குமார், உச்சிமாகாளி அண்ட் சாலமன். இவங்க எதுக்குன்னா ஸ்கூல் ப்ரிப்பரேஷன் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆனதுக்காண்டி. அடுத்தபடி நமக்கு ஒரு வீடு பறவைக்கு ஒரு வீடு என்பதற்கு இணங்க நம்ம சத்தமே இல்ல. சாப்பிட்டீங்களா இல்லையா? டீ சாப்பிட்டீங்களா? ரியாக்ஷனே இல்லையா? முதல்லயும் அப்படிதான் இருந்தாங்க, இப்பயும் அப்படிதான் இருக்கீங்க. சாப்பிட்ட பிறகு உற்சாகம் வரணுமா இல்லையா? சரி, ரைட். நம்ம வந்து நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இறுதியா வந்து நன்றி சொல்ல போறாங்க நம்ம சேஃப்டி ஆஃபீஸர். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம வந்து ஜனவரியில முடிவு பண்ணோம், சாலை பாதுகாப்பு வாரம் வந்து செலிப்ரேட் பண்ணலான்னு. அதுக்கு இடையில வந்து நமக்கு வந்து பல்வேறு வேலைகள் வந்தாலும் நம்ம வந்து விட்டுட்டோம். இந்த மண்டே, நேற்றுக்கு முந்தின மண்டே இருக்கு இல்லையா, அன்னைக்கு தான் என்ன பண்ணோம்,
நிகழ்ச்சி நடத்தலாம்னு முடிவு பண்ணோம். கிட்டத்தட்ட 2 நாள் தான் நமக்கு டைம் இருக்குது. ஸோ முடிவு பண்ணி அதுக்கான ஃபுல் எக்ஸிக்யூஷன் வந்து நம்ம வந்து பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து என்னுடைய சார்பாக வந்து உங்களுடைய ஏரியா இன்சார்ஜ், சைக்கிள் இன்சார்ஜ், அப்புறம் இது எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைச்சது வந்து என்னுடைய சிங்கிள் பாயிண்ட் கான்டாக்ட் நான் ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் பேசியிருக்கேன். நம்மளுடைய சேஃப்டி ஆஃபீஸர் ராமச்சந்திரன். ஸோ ஸ்கூல்ஸில் ஃபாலோ பண்ணுறது, மக்களை ஆர்கனைஸ் பண்ணுறது, பேனர் ரெடி பண்ணுறது எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைச்சி அவருடைய சேஃப்டி ஆஃபீஸர் மற்றும் நம்மளுடைய என்டையர் தேவகுளம் ஏரியா டீமுக்கு வந்து சிஎஸ்ஆர் சார்பாக நன்றி. ஸோ அவர் வந்து ஃபார்மலான நன்றி உரைன்னு சொல்லுவாங்க எல்லா அதுவும். அதுக்கு முன்னாடி நான் நன்றி நீங்கள் எல்லாரும் டீ சாப்பிட்டாச்சா? ஓ சார் எல்லாரும் பேசலாமா? நம்ம ரெகுலராக மீட்டிங்கில் பேசுகிறதா? நம்ம நல்லது பண்ணாட்டி என்ன பண்ணக்கூடாது? கெடுதல் பண்ணக்கூடாது. சார் ஒரு தடவை சொன்னார். என்ன சொன்னார்? வண்டியில் நம்ம வந்துட்டு இருப்போம், ஆப்போசிட்டில் ட்ரங்க் அண்ட் டிரைவ் வந்து அடிக்கலாம். அந்த ஆள் நம்மளாக இருக்கக்கூடாது. அதையும் முதல்ல உறுதிமொழி எடுத்துவோம். நம்ம நல்லது பண்ணாட்டி கெடுதல் பண்ணவே வேண்டாம். அதையும் இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். சரிங்களா? தேங்க்யூ. 36வது தேசிய பாதுகாப்பு மாதம். ஸோ இந்த மாதத்தில் வந்து நம்ம நிறைய ஆக்டிவிட்டிஸ் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு மணிமகுடமாக வந்துட்டு இந்த விழாவை வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம். இதில் நிகழ்கால நிகழ்வுகள், அதாவது நிறைய கேஸ் ஸ்டடிஸை பற்றி நமக்கு வந்து சார் காவல் ஆய்வாளர் அவர்கள் சந்திரசேகரன் சார் வந்துட்டு நிறைய டீட்டெயில் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு சுஸ்லான் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவை நம்ம வந்து ஒரு ஏற்பாடு பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் இன்ட்ராக்ஷன் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அந்த ரேலியை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருந்த துணை ஆய்வாளர் கணேஷ்குமார் அவர்களுக்கு உளமாற நன்றிகள். மேலும் நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான், அதாவது போர் அடிக்காமல் நகைச்சுவையாகவும் சொல்லணும், அதே நேரம் தெளிவாகவும் டீட்டெயிலாகவும் சில விஷயத்தை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அதில் முக்கிய பங்கா ரோட்டரி சங்கத்திலிருந்து நமக்காக வந்திருந்த நைனா முகமது சார் மற்றும் ஜெயலானி சார் அவர்களுக்கு நன்றி. இது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு 100 மீட்டர் தூரம் தான் நம்ம நடந்து போகலாம். பட் அதுக்கு பதிலாக நம்ம பைக் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இது எல்லாருக்குமே நடக்கிறது தான். பட் அந்த ஒரு சின்ன பாயிண்ட் முதற்கொண்டு நோட்டீஸ் பண்ணி அதை ஒரு ஐ ஓப்பனராக நமக்கு அந்த பாயிண்ட் ஹைலைட் பண்ண நம்ம மைக்கேல் சார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஓவரால் ஈவெண்ட்டையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கிட்ட பெர்மிஷன்ஸ் மற்றும் அதோட பிளானிங் இதுக்கு முழுமையாக சப்போர்ட்டாக இருந்த முருகன் சார் அவர்களுக்கு நன்றிகள் பல. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மொத்த நிகழ்வையுமே வந்து காட்சி ஊடகங்கள் மூலமாக அதை பதிவு பண்ணி அதை மக்களுக்கு மேலும் மேலும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காண்டி இங்கே வருகை தந்திருக்கிற திரு ராமலிங்கம் அவர்கள், தினதரணி பத்திரிகை அவர்களுக்கு எங்கள் நன்றிகள். ஸோ நம்ம என்னதான் பிளான் பண்ணிட்டாலும் அதுக்கு வந்து நம்ம ஒர்க்கு பிளான் பண்ணணும், நம்ம இன்ஜினியர்ஸ் வந்து அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ அதுக்கு முக்கியமாக இந்த தினத்தை குறித்து இதுக்கான ஏற்பாடுகளை செஞ்ச நம்ம ஏரியா இன்சார்ஜ் சார் ராஜேந்திரன் சார் அவர்களுக்கு நன்றிகள் பல. ஸோ இது மட்டும் இல்லாமல் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆக்டிவிட்டிக்காண்டி பிஎம் காலையில் 7 மணிக்கு பிளான் பண்ணி மற்ற ஒர்க் எல்லாத்தையும் காலையில் சீக்கிரமாக ஆரம்பித்து ஒர்க்கை சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணி இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட வச்ச நம்ம சைட் இன்சார்ஜஸ் ராஜா, சிவானந்தம், அசோக், மாணிக்கசாமி அவர்களுக்கு நன்றிகள். மேலும் ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு உறுதுணையாக இருந்த ஏரியா ஃபினான்ஸ் அட்மின் அண்ட் ஏரியா செக்யூரிட்டி இன்சார்ஜ் இவங்களுக்கு ரொம்ப நன்றி. கடைசியா காலையில எழுந்திரிச்சு மிஷினுக்கு போயிட்டு ஒரு ஒர்க்கை முடிச்சுட்டு அந்த ரெகுலர் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த வென்யூல வந்து உட்கார்ந்து தூங்காம இங்க நடக்கிற எல்லா நிகழ்வையும் கவனிச்சிட்டு இருக்க என் சக சுஸ்லான் ஃபேமிலி உறவினர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள்.
பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி 3 நாள் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கண்டினியூஸாக 130 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3ஆக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோ பேருக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் உயிர் பிழைக்கிறதுக்கு எமர்ஜென்சிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். தொடர்ந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து தக்க வைக்கணும். ஸோ அடுத்து நம்மளுடைய ஏரியா சைட் இன்சார்ஜ் 4 பேர் ராஜா. ஸோ அவங்களுடைய சப்போர்ட் இல்லைனால என்ன பண்ண முடியாது, மக்கள் வந்து அவங்களுக்கு ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா லெவலில் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 3 ஃபங்க்ஷனல் ஹெச்ஓடிஸ். ஸோ அவங்களுடைய சப்போர்ட்டு கோஆர்டினேஷன் தான் இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. முதல்ல வந்து அட்மின் அடுத்து வந்து நம்ம ஹெச்எஸ்சி, அதுக்கடுத்து ஏரியா எம்ஐஎஸ் அவரும் கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம ஹெச்எஸ்சி இதே இதை நம்ம என்ன பண்ணணும், அடுத்த வருஷம் 30 இந்த கொடுத்ததுனால 50 கொடுத்தது யாராவது வந்து நம்ம இன்ட்ரெஸ்டாக தான் அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுறோம். பார்த்தோம்னா 3 பேருக்கு நம்மளால ஒரு உயிர்